மலையாளத்திலிருந்து தமிழ் சீரியல்ல நடித்து பிரபலமானவங்க நடிகை அன்ஷிதா அக்பர்ஸா. ரீசெண்டா விஜய் டிவில ஒளிபரப்பாகி முடிந்த செல்லம்மா சீரியல்ல முக்கியமான கேரக்டர் நடிச்சிட்டு வந்தாங்க அன்ஷிதா. இந்நிலையில அர்ணவ் அண்ட் அன்ஷிதா இருவருக்கும் விரைவில் திரும்ப நடக்க இருப்பதா ஒரு நியூஸ் வைரல் ஆயிட்டு வருது. சில வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் நடிகர் அர்ணவ் நடிகை திவ்யாவுடைய விவாகரத்துக்கு நடிகை அன்ஷிதா தான் காரணம்னு திவ்யாவை குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் கண்டு கொள்ளாம தனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டாங்க அன்ஷிதா. ரீசெண்டா குக் வித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா பணியாற்றி வந்த அன்ஷிதா செல்லம்மா சீரியல்ல நடித்த அர்ணவுடன் ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதாவும் கிஸ்கிஸ்கப்பட்டுச்சு. மேலும் அர்ணவ் மற்றும் அன்ஷிதா ரெண்டு பேருமே பிக் பாஸ் 8 சீசன்ல கலந்து கொள்ள போறதா கூட செய்தியெல்லாம் உழா வந்துச்சு. அதுக்கு அர்ணவ் எல்லாமே இதை பத்தி தான் கேக்குறாங்க. நீங்க தான் கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். செல்லம்மா சீரியல் முடிவுக்கு வந்ததால நான் அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 8ல கலந்து கொள்வேன்னு எதிர்பார்க்கறாங்க. அதுதான் மக்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வெறும் வதந்திதான அர்ணவ் சொல்லியிருந்தாரு. இந்நிலையில அன்ஷிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒருத்தருடைய கையை பிடிச்சிருக்க மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அன்ஷிதா அர்ணவுடைய கையை தான் பிடிச்சிருக்காங்களோ, அவர் கூட நிச்சயமே முடிஞ்சிருச்சா என்ற கேள்விகளையும் ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க. மேலும் அர்ணவ் செவன்த் சீரியல் நடிகை திவ்யாவுடைய முன்னாள் கணவர். இவங்க ரெண்டு பேரும் பல ஆண்டுகளா காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க. அண்ட் திவ்யாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 5 வயதுல ஒரு மகளும் இருந்தாங்க. இந்நிலையில தான் அர்ணவை 2வது முறையா திருமணம் செய்தாங்க. திருமணமான கொஞ்ச நாள்லயே தான் கர்ப்பமா இருப்பதா திவ்யா அறிவிச்சிருந்தாங்க. அதோட அர்ணவ் தன்னை ஏமாற்றியதாகவும் திவ்யா குற்றச்சாட்டை எழுப்பினாங்க. அர்ணவ் மற்றும் திவ்யாவுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ரெண்டு பேருமே விவாகரத்து பெற்று பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்நிலையில பெண் குழந்தைக்கு தாயானாங்க திவ்யா. இதை தொடர்ந்து அர்ணவ் தன்னை விட்டு பிரிந்ததுக்கு காரணம் அன்ஷிதான்னு குற்றம் சாட்டினாங்க திவ்யா. இந்நிலைதான் அன்ஷிதா இந்த போஸ்டை வெளியிட்டிருக்காங்க. அதோட அன்ஷிதாவுடைய இந்த போஸ்ட் பலரையும் குழப்பமடைய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவாகட்டும் அர்ணவாகட்டும் ஏற்கனவே சேர்ந்து வாழ்வதாகவும் அதனால விரைவில் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய போறதாகவும் நியூஸ் வைரலாயிட்டு வருது. அதனால விரைவில் இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் திருமணம் நடக்க போறதா ஒரு நியூஸும் வைரலாயிட்டு வருது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அன்ஷிதா கையை பிடிச்சிட்டு இருக்க அந்த நபர் யாருன்னு அன்ஷிதா போட்டோ வெளியிடும் போதுதான் தெரிய வரும். மேலும் அன்ஷிதா அண்ட் அர்ணவ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் நம்ம கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.